இந்த வீடியோ வந்து இப்போ ஆரம்பத்துல இருந்து அவர் பேசும்போதே நான் லைவ்ல தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த போராட்டம் நடக்கும் போதுல இருந்து. ஆனா அவர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா ரஜினி பயந்தாருன்றது மட்டும் தான் சொன்னாரே தவிர ரஜினியை பத்தி ரொம்ப தரைக்குறைவா அவர் வந்து பேசவே கிடையாது. ஏன்னா நீங்க அந்த வீடியோ நல்லா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுகவுக்கு பயந்து வந்து இன்னைக்கு ரெட் ஜெயின்லேயே நடிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரே தவிர இதுல வந்து ரஜினி பயந்து ஓடிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மற்றபடி வந்து பார்த்தோன்னா அவரை வயது வச்சோ இல்ல அவரை வந்து பார்த்தோன்னா பர்சனல் அட்டாக் பண்ணியோ அவர் வந்து எப்படி பேசவே கிடையாது. நான் ஆதவ் பேசினது கரெக்டுன்னு தான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க இதெல்லாம் நல்லா எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 94 காலகட்டத்திலேயே வந்து பார்த்தோன்னா எப்படி இருந்தாருன்னு தெரியும். அதே அவங்களுடைய ரசிகர்கள்லாம் கேட்டோம்னா ஜெயலலிதா முன்னாடியே வந்து கை கட்டி நின்னாருன்ற பிறகு கையை சொடகு போட்டு வந்து பேசினாரு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ரியல்ல போனாதான் தெரியும் அது என்ன நிலைமைன்னு. 94ல இருந்து அப்போ வந்து திமுக கூட வந்து கூட்டணி சேர்ந்து நான் வந்து இந்த பொம்பளை என்ன பண்ணிரும் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா வந்து சொல்லி கடைசியில ஜெயலலிதா அம்மா வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து அவருங்க வாயாலேயே வந்து அம்மான்னு கூப்பிட வச்சாங்க பாத்தீங்களா. தட் இஸ் எ கிரேட் உமன். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சொன்னாங்க ரஜினிக்கு இருக்கிற ஆளுமை வந்து பார்த்தோன்னா இனிமேல் பாமக வந்து வரவே வராது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்தோன்னா பாமக வந்து 2004 எலெக்ஷன்ல வந்து பார்த்தோன்னா வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்றாங்கல்ல எங்களுக்கு ஆளுமை இருக்குது, நாங்கள் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஓட்டு போட்டாதான் வந்து பார்த்தோன்னா அந்த கட்சியை ஜெயிப்பாங்க ரஜினி ரசிகர்கள் அந்த டைம்ல வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அதை உடைக்கிற அளவுக்கு 2004லயே வந்து பார்த்தோன்னா அது எல்லாமே சுக்குநூறாக உடைஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா வாயுதார் தான். அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போதான் வந்து தூங்கி எந்திரிச்சு காலங்காத்தால எந்திரிச்சு எடுத்து பார்த்துருப்பாரு போல இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் டேட்டா போடலையா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் டேட்டாலாம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் இப்படி பேசிட்டாரா, சார் நம்ம இப்படியே இருந்தால் வேலைக்காகாது. இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவர் சமான் அனுப்பியிருந்தாங்க, அவரும் போக வேண்டிய ஆஜராக வேண்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த வந்து உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் ஆதவ் அர்ஜுன் என்ன பேசிட்டாருன்றதுக்காக வந்து தலைவர் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அவர் சொல்றது தான் இது என்ன விதத்துல நியாயம் தெரியல. மன்னிப்பு கேட்டாரு, அதை விட்டுறலாம். ஓகே, உங்களுக்கு மன்னிப்பு கேட்டாரு. வேற யாரும் அவர் திட்டியா பறிக்கி விட்டாரா? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது இடம் இல்லை அப்படின்னா போய் சுடுகாட்டுல போய் படுத்துக்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இல்ல அவர் ஏதோ ஒரு சொன்னாரு, இருக்க இடம் இல்லையா நீ வந்து சுடுகாட்டுல இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விமர்சனம்லாம் வச்சாங்க. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன்லாம் வந்து பார்த்தோன்னா மஞ்சப்பொடி மாமாலாம் இன்னும் அசிங்கமாக வந்து இறங்கி பேசினாரு. ஏன்னா அவரோட வயசுக்கு வந்து பார்த்தோன்னா மரியாதை கொடுக்காம அவ்வளோ கீழ்த்தனமாக பேசினாரு. இன்னொன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அதாவது டிஎம்கேல வந்து பார்த்தோன்னா பேச்சாளராக செஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து பார்த்தோன்னா இன்னும் தரைக்குறைவாக பேசுறாரு. இதுக்கப்புறம் வந்து அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து அவரும் வந்து ஒரு பக்கம் பேசியிருந்தாரு. ஆனா நீங்க எல்லாரும் பேசினதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து அறிக்கைன்னா எல்லாத்துக்கும் சமமா தான் இது பண்ணியிருக்கணும். அதுல வந்து விஜய் அவரோட பேர் மட்டும் யூஸ் பண்ண கட்சியில வந்து நீங்க வந்து ஆதவ் அர்ஜுனை மட்டும் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இதை வந்து சொல்லுங்க. கண்டிப்பா வேணும்னு தான் பண்றாரு. ஏன்னா இது நீங்க 100% இதுலயே வந்து வன்மம்ன்றது நல்லாவே தெரியுது. 100% நான் சொல்லுவேன். கண்டிப்பா டிஎம்கே சூழ்ச்சி இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா அவரு இப்ப செந்தில் பாலாஜி ஆஜராகிறாரு இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பேசிட்டாங்க அப்படின்னு. நீங்க நியாயமா எடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் தான். எடப்பாடி பிஜேபியில அந்த நாயனர் வந்து உடனே இது ஆகிவிட்டாரு, உடனே எடப்பாடி பேசினாரு. அவங்க கட்சியிலேயே நயன்தாரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசியிருந்தாரு, இன்னும் யாரும் வாய்ப்பு வரல. அவங்க உடனே வருத்தம் தெரிவிச்சாரு, மன்னிப்பு கூட கேட்கல, வருத்தம் தெரிவிச்சுக்கிறாரு. அதை பத்தி நினைக்கிறேன் சண்முகம். அதாவது அதான் சொல்றேன்ல, இவங்க வந்து பார்த்தோம்னா இவங்க யோக்கியம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்தையுமே தெரியும். இவர் இந்த நடிகை மட்டும் இல்லை, நமிதா வச்சும் பேசினாங்க, இன்னும் நிறைய பல நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரிலீஸ் ஆனது அதுக்காக காலையில் விஷால் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ கீழ்த்தனமாக பேசுறீங்களா, அவங்க மேலே உள்ள மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இவரோட மைண்ட் செட்டு தான் வந்து இருக்கிற தமிழக மக்கள் எல்லாருமே. அதாவது இவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா தட்டி விடுறது தான் உண்மை. ஆனால் இந்த வாட்டி ஆதவ் அர்ஜுன் பேசுனது தப்பு இல்லைன்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க.
கண்டிப்பா பெருந்தன்மை தாங்க. ஏங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க மத்த விஷயத்துல ஆதவ அர்ஜுன் பேசுறதுல ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கலாம், ஓகே. ஆனா ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவர் இது பண்ணவே இல்லை. இப்ப நீங்க வந்து பார்த்தோன்னா ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் தான் சொன்னாங்கன்னா, கமலஹாசனையும் தான் அவர் வந்து சொல்லியிருந்தார் அந்த இடத்துல. அப்ப யாராவது கமல் ரசிகர்கள் யாராவது வந்து அதை பத்தி கேட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. அது உண்மையை சொன்னார். அதான் உண்மையதான் சொன்னாரு. இப்ப நீங்க ரஜினிகாந்த் அவர்களும் இப்ப வந்து அவர் திமுகவுக்கு பயந்து தான் இருந்தாருன்றது எனக்குன்னு மட்டும் இல்ல, உலகத்துக்கே தெரியும் இந்த விஷயம் என்னன்னு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ரஜினி அவர்கள் வந்து அறிக்கை விட்டார் இல்லையா? ஆமா. அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிபிஐ என்கொயரிக்காக டெல்லிக்கு போயிருந்தாரு. ம். அது ஒரு திசை திருப்பறதுக்காக கூட இதை வந்து சோசியல் மீடியால ரஜினி அவர்கள் இதை 100% திசை திருப்புறதுக்கு தான் ப்ரோ. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இது திசை திருப்புறதுக்காக தான் இப்ப புதுசா ஒரு விஷயத்த உள்ள இழுக்கணுன்றதுக்காக இழுத்த ஒரு விஷயம். இல்லைன்னா ஆதவ அர்ஜுன் வந்து இது வந்து பேசணும் அவசியமே இல்லை. இப்ப சூப்பர் ஸ்டார் அவரை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த திமுக வந்து இந்த ஒரு சூழ்ச்சி சதி பண்ணது அப்படின்றத சொல்றதுக்காக தான் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இழுத்தாரு. அதனால வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க அப்படி எது யோசிச்சுக்கவே வேணாம். அதாவது இந்த விஷயத்துல வந்து ரஜினி என்ன பண்ணியிருக்கணும்னா, மற்ற விஷயத்துக்கெல்லாம் பெருந்தன்மையா விட்டாருல, அந்த மாதிரி யாரோ கலாய்க்கிறாங்க, யாரோ இது பண்றாங்கன்னு. ஆனா ஆதவ அர்ஜுன் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆபாச பேச்சு கிடையில, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மரியாதை கொடுத்து தான் பேசினாரு தவிர எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தோன்னா அவர் தரைக்குறைவா அவர் பேசவே கிடையாது. அதை வந்து ரஜினி ரசிகர்களே சொன்னாலும் அவங்கள சொல்லி ஒன்றும் இல்லை. அவங்களோட